ஓணம் என்பது கேரள மாநிலத்தின் மிக முக்கியமான பாரம்பரிய பண்டிகையாகும். பழமையான காலத்தில் அசுர ராஜா மகாபலி தனது வலிமையாலும் தானத்தாலும் 3 உலகங்களையும் ஆட்சி செய்தான். அவன் எங்கு பார்த்தாலும் தானம் கொடுத்தான். யாரும் வெறுமனே திரும்பிச் செல்ல முடியாது. ஆனால் அவனது உள்ளத்தில் சிறிது அகங்காரம் வளரத் தொடங்கியது. இதனால் தேவாங்கள் தங்கள் ஆட்சியை இழந்தனர். அப்பொழுது மகாவிஷ்ணு உலக சமநிலையை காக்க வாமனன் எனும் சிறிய பிராமண குட்டியாக அவதரித்தார். மஞ்சள் நிறத்து குட்டி, கையில் குடை, உடலில் யஜ்ஞோபவீதம், ஆனால் முகத்தில் பிரகாசமான தெய்வீக ஒளி. வாமனன் மகாபலி நடத்தும் யாகசாலைக்கு வந்தார். யாகசாலையின் நடுவில் அரசரின் முன் நின்று மெதுவாக கேட்டார், மகாபலியே, எனக்கு 3 அடியளவு நிலம் மட்டும் தானமாகத் தர வேண்டும். மகாபலி சிரித்தான். ஒரு சிறு பிள்ளை, அதுவும் 3 அடி நிலம் கேட்டால் அதை கொடுக்காமல் இருக்க முடியுமா? உடனே அவன் சம்மதித்தான். ஆனால் உடனே அதிசயம் நிகழ்ந்தது. வாமனன் வானத்தை எட்டும் அளவுக்கு திரிவிக்ரமன் ஆக மாறினார். அவன் உருவம் பிரபஞ்சத்தை நிரப்பியது. முதலாவது அடியால் முழு பூமியையும் அளந்தார். 2வது அடியால் விண்ணுலகையே அளந்தார். பின் திரிவிக்ரமன் மகாபலியை நோக்கி, 3வது அடியை எங்கே வைப்பேன் என்று கேள்வியாய் திகழ்ந்தார். அப்போது மகாபலி தனது அகங்காரத்தை விட்டு தலையை தாழ்த்தி, என் தலையில் வையுங்கள் என்று சமர்ப்பித்தான். அந்த பக்தியை கண்டு மகாவிஷ்ணு கருணையோடு தனது திருவடிகளை மகாபலியின் தலையில் வைத்தார். அவனை பாதாளத்தில் அனுப்பினார். ஆனால் தன் பக்தனின் உண்மையை உணர்ந்த விஷ்ணு அவனுக்கு அங்கேயே அரசாட்சியை அளித்தார். இவ்வாறு வாமனன் அவதாரம் நமக்கு கூறுவது, எவ்வளவு வலிமை, எவ்வளவு புகழ் இருந்தாலும் அகங்காரம் அழிந்துவிடும். ஆனால் பக்தி மற்றும் தாழ்மை நிலைத்துவிடும்.